ஹிந்தியை கற்பிக்கும் பணிங்கிறது அது முன்னாடியே ஆரம்பிச்சிருது. 1937க்கெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருது. இந்த பணியினுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் அரசியலில் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட, தென்னிந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பேசாதவர்கள்ட்ட இந்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது காங்கிரஸ்குள்ளார அப்படி ஒரு குரல் எழுது. பலரும் இன்னைக்கு இந்தி அப்படின்னு சொன்னால் அதனுடைய முகமாக தமிழ்நாட்டில் பார்க்கிறது வந்து ராஜாஜி. உண்மையிலே அது இல்லை உண்மையான முகம். சத்தியமூர்த்தி அவர்கள் தான் உண்மையான அந்த முகம். 1920களிலேயே தமிழ்நாட்டில் இந்தியை கற்பிக்கணும், கட்டாயமான பாடமாக சென்னை மாகாணத்தில் இந்தியை கற்பிக்கணும். இதற்காக அன்னைக்கு சென்னை மாகாணத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தில் அவர் தீர்மானம்லாம் கொண்டு வந்தார். அது வந்து செல்லுபடி ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஆக அவர் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார். 1930களோட தொடக்கத்திலெல்லாமும் பேசி வந்திருக்கிறார். இது எப்படி காங்கிரஸில் வந்து பேசப்பட்டு வந்ததோ அதே போல் இதற்கு எதிரான குரல் அது நீதி கட்சி, இன்றைய திராவிட இயக்கத்தினுடைய மூதாதையான நீதி கட்சியில் மட்டும் இல்லை, சுயமரியாதை இயக்கத்தில் மட்டும் இல்லை, காங்கிரஸ்குள்ளாரையும் அதற்கு எதிரான குரல்கள் வலுவாக ஒலித்து இருக்கின்றன. கோபாலகிருஷ்ணம் ஐயா அவர் அன்றைக்கு காங்கிரஸ் செயல் வீரர். அவர் வந்து கடுமையாக இதை எதிர்த்தார். சத்தியமூர்த்தியினுடைய இந்த குரலுக்கு எதிராக வலுவாக நின்றார். அவர் என்ன சொன்னார்னா, நம்மளுடைய அடிமைத்தனத்தினுடைய வேறொரு முகமாக இந்தி மாறிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ காங்கிரஸ்குள்ளாரே இந்த குரல்கள், மாற்று குரல்கள்லாம் இருக்குது. நம்ம திருப்பி 1937 வந்துடுவோம். ஜூலை மாதம் ராஜாஜி பொறுப்பேற்கிறார், ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கிறார். அடுத்த ஒரு 2 வாரங்களில் முதல் போராட்டம், பெரிய போராட்டம் எங்கே நடக்குது தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடக்குது. திருவையாறில் ஒரு பெரிய பேரணி நடக்குது. அதனை தொடர்ந்து கரந்தை தமிழ் சங்கத்தில் ஒரு எதிர்ப்பு கூட்டமும் அந்த பதிவும். இது எப்போ நடக்குது? 1937 உடனடியாக நடக்குது. இதற்கு பிறகு நாம் பெரியார், அண்ணாவை பற்றியெல்லாம் பேசுகிறோம், அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள்லாம் பேசுகிறோம். அந்த போராட்டங்கள்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால் 1938 நடக்குது. 1938 ஜூன் மாதத்தில் தான் அண்ணா கைது செய்யப்படுறார். டிசம்பர் மாதத்தில் தான் பெரியார் கைது செய்யப்படுறார். இதே போல் 1938 நடந்த இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு பெண்கள் மாநாடு, இந்திய எதிர்ப்புக்கு எதிராக சென்னையில் நடந்த மாநாடு. அதனுடைய தலைமை வகித்தது யார்? நீலாம்பிகை. அவங்க யார்? மறைமலை அடைகளோட பெண். அதில் பெரியாரும் கலந்துக்கிறார். ஆனால் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மா இருக்காங்க, டாக்டர் தர்மாம்பாள் இருக்காங்க, இப்படி வெவ்வேறு ஆளுமைகள் அதில் இருக்காங்க, பல சாமானியர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்திருக்காங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆக இதனுடைய அர்த்தம் வந்து திராவிட இயக்கத்தினர் பின்னாடி போராடினாங்கன்னு சொல்கிறது இல்லை. திராவிட இயக்கத்தினரும் போராடினாங்க, ஏனைய அமைப்புகளும் போராடின. மொத்தத்தில் தமிழ்நாடு தன்னியல்பாக இந்த சமூகத்தில் அந்த எதிர்ப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது.